ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதை பார்த்தவொடனே ரொம்ப காண்டாகுது. எவ்வா, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தீபக் நேற்று வந்து எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, எத்தனை பேரை வந்து சாய்ச்சாரு, எத்தனை பேர்கிட்ட வந்து அவர் வந்துட்டு அந்த ஹார்ட்டை வாங்கினார். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அதிகப்படியான ஹார்ட் வச்சுருக்கார் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுத்தாரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வச்சு செஞ்சார். அப்படியே கோவமாக பயங்கரமாக இருந்துச்சு. அப்போது அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற டெவில் வந்து தாக்கணும், யாருமே தாக்க மாட்டுறாங்க. பார்த்தா அப்படியே வந்துட்டு பதுங்குறாங்க, சேஃப் கேம் விளாட்றாங்க. அதுலேயும் குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்துட்டு யாருமே தாக்கவே இல்லை. என்னையா நடக்குது? தர்ஷிகா வந்துட்டு நான் நல்லா சூப்பராக விளாட்ணுன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு உண்மையான ஒரு கேமை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜெஃப்ரிக்கு கொடுக்குறது அங்கே இங்கேன்னு பண்ணுறீங்களே, ஏன் விஜய் விஷாலுக்கு பண்ணல? சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்குலின் சௌந்தர்யாவும் உண்மையிலேயே டெவில் மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்களும் எனக்கு டெவில் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி, அவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்களே, இவங்களை வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். யாராவது ஒருத்தங்க தீபக்கை வந்து வச்சு செய்வாங்க, இல்லை விஜய் விஷால் வந்துட்டு அருணை வச்சு செய்வார். ஏன்னா அருண் வந்து நேற்று வந்து விஜய் விஷாலை வந்து வச்சு என்ன பண்ணார், செஞ்சார். வச்சு செஞ்சாரான்னு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணார். அப்போ இவர் ஏதோ பண்ணுவார்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. ரொம்பப்பா, தீபக்கு இதெல்லாம் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கவே கூடாது. அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. ரொம்ப கஷ்டமான தண்டனைங்க. நான் சொல்கிறேன்னு அப்படியே நீங்களும் ஆடி போயிடாதீங்க. அவர் சொல்லும் போது எனக்கு தெரியுது அது பெரிய கொடூரமான தண்டனை. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பப்ளி மாஸ், ஓ சி ஃபார் கேட், அப்பப்பா, அப்புறம் டி ஃபார் தீபக், இ ஃபார் இளிச்சவாயம். அதை வந்து கோமம் இந்த பக்கம் விஷால். இ ஃபார் இளிச்சவாயன் சொல்லு, இ ஃபார் இளிச்சவாயன். எஃப் ஃபார் ஃபிஷ் சொல்லு, எஃப் ஃபார் ஃபிஷ். ஜி ஃபார் காட் சொல்லு, ஜி ஃபார் காட். ஆர்ஸ், ஐ ஃபார் இண்டிகோ. என்ன நடக்குதுங்க? இல்லை, எனக்கு என்ன ஒன்றும் புரியல. உங்களோட சேஃப் கேமுக்கு ஒரு அளவே இல்லையா? அப்போ நேற்று வந்துட்டு இந்த மஞ்சரி, இந்த தர்ஷிகா, அதுக்கப்புறம் யார் நம்ம ஒரு சில பேர் முத்து, இவங்களாம் இப்போ உண்மையிலே வந்துட்டு நம்மளுக்கு அவங்களாம் கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா நேற்று கேம் ஷோவு வேறு வேறு மட்டமாக போயிருக்கும் பொழுது. இன்றைக்கி வந்து அவங்களாம் வெறித்திறமை ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, இப்போ பார்க்கும்போது மண்டை வலிக்குதுரா. எத்தனை மாத்திரை போட்டாலும் இந்த மண்டை வலி தீராதரான்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவ்வளோ நாள் வந்துட்டு என்ன பண்ணி இந்த ரஞ்சித் உள்ளே வந்தார், என்ன பண்ணி சத்யா உள்ளே வந்தாருன்னுலாம் சொல்கிறாங்களே, என்ன பண்ணி இவர் விஜய் விஷால் உள்ளே வந்தார், அப்படி என்ன பண்ணி அருண் இவ்வளோ தூரம் வந்திருக்கார், இதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தீபக் கூட யோசிச்சு பாருங்களேன். தீபக் கூட இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. நிறைய பேர் மக்கள் வந்து கொடுக்குறாங்கன்னா இப்போ 2 வாரமாக வந்து டாஸ்க்கு செம்மையாக மாசாக பண்ணுறாரு, வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? ஸோ இதில் வந்து என்ன நடக்குது, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது. ஏன்னா ஒரு பக்கம் சாச்சனாவை பொழந்து கட்டுறாங்க, ஆஜி ஆனந்தை பொழந்து கட்டுறாங்க, முத்துவை போட்டு வெளுத்து வாங்குறாங்க, மஞ்சரியை கலாய்க்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. அஞ்சிதா ஒரு பக்கம் வெளுத்து வாங்குறாங்க. ஆனால் இவங்கள விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு மக்களோட ஃபோக்கஸை திருப்பிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண், விஜய் விஷால், தீபக்லாம் ஸ்வயிங்கின்னு வராங்க, சத்யா, இவங்களாம் என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. இந்த மாதிரி சூடான சுவையான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.